ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜ் டைம். இன்றைக்கி நாம் உலகிலே ரொம்ப உயரமான முருகர் சிலை இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்திரகோண்டம்பாளையம் ஏத்தப்பூர்ங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோவில் 2022 ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2022 இதற்கு முன்பு வரை மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் சிலை தான் உலகிலே ரொம்ப உயரமான முருகர் சிலையாக இருந்தது. அதன் பிறகு 2022க்கு பிறகு இந்த முத்துமலை முருகர் சிலை தான் இப்போ உலகிலே ரொம்ப உயரமான சிலை. மலேசியா முருகரின் உயரம் 140 அடி. இங்கு உள்ள முத்துமலையின் முருகருடைய சிலையின் உயரம் 146 அடி. இந்த கோயிலின் மூலவர் சுப்பிரமணியர். இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பின்புறம் ஒரு சிறிய குன்று உள்ளது. அந்த குன்றின் மேலும் முருகரின் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அன்று மாலை 7 மணிக்கு தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பாக, இந்த கோவிலுக்கு நேரெதிரே உள்ள மலையை நாம் பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய திருவுருவம் அந்த மலையின் மீது நமக்கு தெரியும். அதாவது இங்கு உள்ள முருகர் எப்படி உள்ளாரோ அதே போலவே அந்த முருகருடைய உருவம், திருவுருவம் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவர் படுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே தெரியும். இப்போ நான் அந்த வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம், அவருடைய உடம்பு பகுதி இங்கே எப்படி நின்று கொண்டு இருக்கிறாரோ அதே போல் படுத்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது அப்படியே இயற்கையாகவே முருகர் காட்சி இங்கே அழிச்சிட்டு இருக்காரு. இதை நீங்கள் இங்கே உள்ள லிஃப்ட் மேலே ஏறியும் பார்க்கலாம். இல்லை இந்த கோவிலுக்கு பின்புறம் உள்ள ஒரு குன்று இருக்கு இல்லையா, அது மேலேயும் முருகருடைய கோவில் உள்ளது. அந்த மலையிலிருந்தும் இதோடைய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப அதிசயமாக இருக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த காட்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. மலை மேலேயோ இல்லை லிஃப்ட் மேலேயோ ஏறி இந்த திருவுருவத்தை நீங்கள் பார்க்கலாம். கோவில் அனைத்து நாட்களுமே திறந்திருக்குது. காலையில் 6:30லேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலாம். கோவிலுடைய ராஜகோபுர பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கோவிலோட பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முருகருடைய பாதம் வரை சென்று வணங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா மூலவர் இருக்கார். மூலவரும் ரொம்ப அழகாக சிறப்பாக காட்சி கொடுத்துட்ருக்காரு. கோவில் காலை 6:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும்.